ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனலில் வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஜமைக்கி வச்ச ட்ரெஸ்ஸு, எம்ப்ராய்டரி ஒர்க் போட்ட ட்ரெஸ்ஸு, ஸ்டோன் வச்ச ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வாஷிங் மிஷினில் போட முடியாது. அந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா அந்த ஜமிக்கி எல்லாமே பிஞ்சிட்டு வந்துடும். ஸ்டோன் ஒர்க்லாம் இருந்துச்சுன்னா அந்த ஸ்டோன் எல்லாமே நமக்கு பிஞ்சிட்டு வந்துடும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒர்க் இருக்கிற ட்ரெஸ்ஸை நம்ம எப்படி ஈஸியாக துவைக்கிறது தான் பார்க்க போகிறோங்க. இந்த மாதிரி நம்ம துவைக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த துணியில் இருக்கிற அழுக்கு எல்லாமே போய் நல்ல பளிச்சுன்னு துவைச்சி கொடுக்குங்க. ரொம்ப ஈஸியாக துவைச்சிடலாம். அதை எப்படின்னு பார்க்கலாங்க. குழந்தைங்களோட ஸ்டோன் ஒர்க் வச்ச ஃப்ராக்கு, சுடிதாரு, சாரீ, ப்ளவுஸு எல்லாத்தையுமே துவைக்கலாம். நான் ஒர்க்கு வச்ச சுடிதாரும் இந்த மாதிரி ஒர்க்கு வச்ச ஒரு ப்ளவுஸும் எடுத்திருக்கேங்க. இதை தான் துவைக்க போகிறேன். நிறைய ஒர்க் இருக்கிற ட்ரெஸ்ஸு, வாஷிங் மிஷினில் போட முடியாத ட்ரெஸ்ஸை நம்ம எப்படி துவைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நம்ம கடைகளில் சாப்பாடுலாம் வாங்கினோன்னா கிடைக்கும் இல்லையா? அந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. சமையலுக்கு பயன்படுத்தாத அகலமான பாத்திரம் இருந்தால் எடுத்துக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு நம்ம ஷாம்பு சேர்த்துக்கலாம். நான் பேண்டின் ஷாம்பு எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நீங்கள் ₹1 ஷாம்பு, சின்ன பேக்கெட் ஷாம்பு இருக்கு இல்லையா, அது இருந்துச்சுன்னா அதில் 1 பேக்கெட் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இப்போ அடுத்ததாக இதில் நம்ம பேக்கிங் சோடா சேர்க்க போகிறோம். அதாவது ஆப்ப சோடான்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் சேர்த்திங்கனாலே போதுங்க. அடுத்ததாக இதில் நான் ஒரு பாதி எலுமிச்சை பழத்தை கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. இதுக்குள்ளே இருக்கிற விதையை ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு இதோட ஜூஸ் நல்லா பிழிஞ்சு எடுத்து சேர்த்துக்கலாம். இதுவும் நமக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு தான் தேவைப்படும். 1 ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் தண்ணி சேர்க்கணும். அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா நுரைச்சி வருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நுரைச்சி வரணும். நம்ம சேர்த்துருக்க ஷாம்பு, பேக்கிங் சோடா எல்லாம் தண்ணியில் மிக்ஸ் ஆகி நல்லா இந்த மாதிரி நுரைச்சி வரணுங்க. அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளவுதான், நம்மளோட சூப்பரான கிளீனிங் லிக்விட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம துவைக்க ஆரம்பிச்சிடலாங்க. ஒரு பெரிய வாளி எடுத்திருக்கேன், அல்லது ஒரு பெரிய டப்பு, அகலமான டப்பு எடுத்துக்கோங்க. இதுல 3/4 அளவுக்கு நான் தண்ணி சேர்த்திருக்கேங்க. இந்த வாளியில 3/4 அளவு தண்ணி சேர்த்துட்டு இதுல நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த லிக்விட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற ட்ரெஸ்ஸை உள்ளுக்குள்ள சேர்த்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்விட்ல நீங்க 10ல இருந்து 15 ட்ரெஸ் தாராளமா சேர்க்கலாங்க. சாலு, சுடிதாரு, சாரீ, ஃப்ராக்கு இதிலெல்லாம் ஒர்க்கு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி துவைச்சு பாருங்கள். அதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே ஈஸியாக போயிடுங்க. ரொம்ப ஈஸியாக துவைச்சிடலாங்க. பொதுவாக நம்ம துணியெல்லாம் கையை வச்சு துவைக்கிறோம் அப்படின்னா அரை மணி நேரமாவது நம்ம ஊற வச்சு துவைப்போம் இல்லையா? அந்த மாதிரி அரை மணி நேரம் ஊற வைக்கணும்ல அவசியம் இல்லைங்க. 10 நிமிஷம் மட்டும் நீங்கள் ஊற வச்சிங்கனாலே போதும். 10 நிமிஷம் ஊறினதுக்கு அப்புறமா நான் இன்னொரு பக்கெட்டில் ஒரு அரை பக்கெட் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க. தண்ணி சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சிருந்த ட்ரெஸ்ஸை இதுக்குள்ள சேர்த்துக்கலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம 2-3 தண்ணியிலையாவது அலசி எடுப்போம் இல்லையா? அந்த மாதிரி 2-3 தண்ணியில அலசி எடுக்கணும்லாம் அவசியம் இல்லைங்க. நீங்கள் இந்த லிக்விட் சேர்த்து நீங்கள் ஊற வச்சதுக்கு அப்புறமா ஒரு தண்ணியில மட்டும் நீங்கள் அலசி எடுத்தீங்கனாலே போதுங்க. ரொம்ப கும்மி எடுத்து துவைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம சேர்த்துருக்கிற பேக்கிங் சோடா, லெமனு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா துணியில் இருக்கிற அழுக்கு எல்லாத்தையுமே ஈஸியாக ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் நல்லா முக்கி எடுத்து அப்படியே பிழிஞ்சு எடுத்து காய போட்டுடலாங்க. இதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே போயிடும், நல்லா பளிச்சுன்னு இருக்கும். நாம இதுல ஷாம்பு சேர்த்துருக்கிறதுனால துணியில நல்ல வாசனையாகவும் இருக்குங்க. இனி இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க், எம்ப்ராய்டரி ஒர்க் இல்ல சமைக்கி வச்ச ட்ரெஸ் எல்லாம் இந்த போல துவைச்சு பாருங்க. ரொம்ப ஈஸியா நம்மளோட வேலை முடிஞ்சிருங்க. துணியும் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. சில பேர் சொல்லுவாங்க வாஷிங் மிஷினில் துணி துவைக்கும் போது சரியாக அழுக்கு போகலை அப்படிங்கிற கவலை இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இல்லாமல் நம்ம ஊற வச்சு கையை வச்சு துவைச்சா எந்த அளவுக்கு நம்ம பளிச்சுன்னு துவைக்க முடியுமோ அதே போல் வாஷிங் மிஷின்லேயும் நம்ம ஊற வச்சு துவைக்கலாங்க. எந்த வித அழுக்கு இல்லாமல் பளிச்சுன்னு துவைக்கலாங்க. அது எப்படின்னு பார்க்கலாம். முக்கியமாக நம்ம வாஷிங் மிஷினில் துணி துவைக்கும் போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எப்போவுமே நம்ம ட்ரம் ஃபுல்லாக நிரம்புற மாதிரி துணி போடவே கூடாதுங்க. இந்த மாதிரி 3/4 அளவுக்கு நிரப்புற மாதிரி தான் துணி போடணும். அப்போ தான் நமக்கு துணியில் இருக்கிற அழுக்கு எல்லாமே நீக்கி நல்லா துவைச்சு கொடுக்குங்க. அதே போல் நம்ம வாஷிங் மிஷினில் துணி துவைக்கும் போது துணி துவைக்கிற பவுடர் சேர்த்து துவைக்கிறத விட இந்த மாதிரி துணி துவைக்கிற லிக்விட் இருக்குது பாருங்கள். நீங்கள் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ, சர்ஃபெக்சல், ஏரியல் என்ன பிராண்ட்னாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. துணி துவைக்கிற பவுடர் சேர்க்கிறத விட இந்த மாதிரி லிக்விட் சேர்த்து துவைக்கும் போது அழுக்கு நல்லாவே போகுதுங்க. இப்போ நம்ம வாஷிங் மிஷினை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம வாட்டர் லெவல் சூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம 3/4 அளவுக்கு துணி போட்டிருக்கோம். ஸோ நான் 41 லிட்டர் சூஸ் பண்ணியிருக்கேங்க. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
இப்போ நமக்கு வாஷிங் மிஷின் வந்து துவைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ பாருங்க, நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அந்த தண்ணி வந்து வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. ஒருவேளை நீங்கள் வந்து வாஷிங் மிஷின் வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு துணி அல்லது 2 துணி வந்து போட மறந்துட்டீங்க, அது போடணும் அப்படின்னா நீங்கள் வாஷிங் மிஷினை ஆஃப் பண்ணிட்டு போடுறது வந்து ரிஸ்க்குங்க. நம்ம வந்து பாஸ் பண்ணிக்கலாங்க. பாஸ் பண்ணிட்டு போடலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாஷிங் மிஷினில் இந்த மாதிரி பாஸ் பட்டன் இருக்கும். அந்த பாஸ் பட்டனை கொடுத்துட்டீங்க அப்படின்னா பாஸ் ஆகி நமக்கு வந்து வாஷிங் மிஷின் வந்து அப்படியே நின்றுங்க. அதுக்கப்புறமா நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்போ வந்து பாருங்கள், எனக்கு வந்து டைமிங் வந்து 50 நிமிஷம் காட்டுது. 20 நிமிஷத்துக்கு கம்மியாக இருக்கும்போது நம்ம வந்து துணி போடக்கூடாதுங்க. அந்த மாதிரி போடும்போது புதுசாக போடுற துணி வந்து சரியாக நமக்கு அழுக்கு போகாது. 20 நிமிஷத்துக்கு மேலே இருக்கும்போது நீங்கள் வந்து துணி போட்டுக்கலாம். நமக்கு வந்து 50 நிமிஷம் தான் காட்டுது. ஸோ நான் வந்து போட வேண்டிய துணியை வந்து உள்ளே போட்டுட்டேங்க. போட்டுட்டு மறுபடியும் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. வாஷிங் மிஷினை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டார்ட் கொடுத்துடலாம். ஸ்டார்ட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா மறுபடியும் நமக்கு வந்து வாஷிங் மிஷின் வந்து துவைக்க ஆரம்பிச்சிடும். பாருங்கள், விட்ட டைம்லேருந்தே நமக்கு வந்து துவைக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம வாஷிங் மிஷின்லேயே துணியை வந்து ஊற வச்சு எப்படி துவைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. வாஷிங் மிஷின் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நம்ம வந்து 41 லிட்டர் சூஸ் பண்ணியிருந்தோம். 3/4 ட்ரம் நிரம்புற அளவுக்கு தண்ணி நிரம்பிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி துணி வந்து நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து வாஷிங் மிஷினை வந்து பாஸ் பண்ணிடணுங்க. இப்போ வந்து மறுபடியும் நம்ம வந்து பாஸ் பட்டனை கொடுத்துடலாம். பாருங்கள், பாஸ் பட்டன் கொடுத்ததுமே நமக்கு வந்து அப்படியே பாஸ் ஆகி வாஷிங் மிஷின் நின்றுங்க. இதுக்கப்புறமா நம்ம வந்து உள்ளே இருக்கிற அந்த துணி இருக்குது பாருங்கள், அது வந்து தண்ணிக்குள்ளே இந்த மாதிரி நல்லா முக்கி விட்டுடலாம். நம்ம கையை வச்சு துவைக்கும் போது பார்த்தீங்கன்னா தண்ணியில் நல்ல துணியை வந்து ஊற வச்சு துவைப்போம். அந்த மாதிரி செய்யும்போது நமக்கு வந்து நல்ல துணியில் இருக்கிற அழுக்கு எல்லாமே போகும் இல்லையா? அதே போல் நம்ம வாஷிங் மிஷின்லையுமே துவைக்கலாங்க. இந்த மாதிரி துணியை வந்து தண்ணிக்குள்ளே நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா அரை மணி நேரம் நம்ம அப்படியே விட்டுறலாங்க. நல்லா ஊறட்டும். அரை மணி நேரம் நல்லா ஊற விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த துணியில் இருக்கிற அழுக்கு எல்லாமே தண்ணியில் இறங்கி வந்துடுங்க. இப்போ பாருங்கள், அரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க. அரை மணி நேரத்துக்கு அப்புறமா பாருங்கள், இந்த தண்ணி வந்து எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு. அந்த துணியில் இருக்கிற அழுக்கு எல்லாமே தண்ணியில் நல்லா இறங்கி வந்துருச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு அழுக்காக இருக்குன்னு. இப்போ நம்ம வாஷிங் மிஷினை ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. பாருங்கள், மறுபடியும் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா விட்ட டைம்லேருந்து நமக்கு வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம வாஷிங் மிஷினை க்ளோஸ் பண்ணிடலாங்க. துவைச்சி முடிக்கட்டும். துவைச்சி முடிச்சதுக்கப்புறமா நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாஷிங் மிஷினில் துணி துவைச்சி எடுத்துட்டோம். எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் நார்மலாக வாஷிங் மிஷினில் போட்டு எப்பவும் துவைக்கிறத விட இந்த மாதிரி நீங்கள் வந்து அரை மணி நேரம் ஊற வச்சு துவைச்சி பாருங்கள். துணியில் இருக்கிற அழுக்கு எல்லாமே நீக்கி நல்லா பளிச்சுன்னு துவைச்சி கொடுக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க வாஷிங் மிஷினில் துணி துவைக்கும் போது துணிலாம் சரியாக அழுக்க போகலைன்னு. அது மட்டும் இல்லாமல் துணியில் வந்து ஒரு மாதிரி கெட்ட வாடை அடிக்குதுன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து நம்ம வந்து துணி துவைக்கிற பவுடர் போட்டு நம்ம வந்து வாஷிங் மிஷினில் துவைக்கும் போது அந்த பவுடர்லாம் எல்லா துணியிலையும் போய் திட்டா ஒட்டிடுதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். வாஷிங் மிஷினில் நம்ம வந்து துணி துவைக்கிற பவுடர் போட்டு துவைக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த பவுடர்லாம் எல்லா ட்ரெஸ்லையும் போய் திட்டா ஒட்டிக்கும் இல்லையா? அதுக்கு வந்து ஒரு சூப்பரான டிப் பார்க்கலாம். நான் இதுக்கு என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, துணி துவைக்கிற பவுடர் வந்து ஒரு கிண்ணத்தில் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு வேணுமோ எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து இந்த மாதிரி ஒரு சாக்ஸ்க்குள்ளே சேர்த்துக்கலாம். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி சாக்ஸ் இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு பெரிய கச்சிஃப் எடுத்துக்கோங்க. அதுக்கு மத்தியில் கூட நீங்கள் வந்து இந்த பவுடரை சேர்த்துக்கலாம். இப்போ நான் துணி துவைக்கிற பவுடர் சேர்த்துட்டேன். இப்போ அடுத்ததாக இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். தூள் உப்புக்கு பதிலாக நீங்கள் கல் உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கறதுனால துணியில் சீக்கிரமாக அழுக்கு எல்லாமே நீங்கிடும். இப்போ இதை நம்ம டைட்டாக நல்லா முடிச்சு போட்டுக்கலாம். நான் வந்து 2 முடிச்சு போட்டிருக்கேன். நீங்கள் வந்து கச்சிஃபில் வந்து இந்த பவுடர் ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கச்சிஃபோட மத்தியில் வந்து இதை சேர்த்துட்டு டைட்டாக நீங்கள் வந்து முடிச்சு போட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம வாஷிங் மிஷினில் தண்ணி வரும் பார்த்தீங்களா, அதுக்கு நேராக அந்த சாக்ஸை வந்து போட்டு விட்டுடலாம். இப்போ நம்ம வாஷிங் மிஷின் ஆன் பண்ணிக்கலாம். நான் 3/4 அளவுக்கு துணி போட்டிருக்கேன். ஸோ நான் வந்து தண்ணி அளவு வந்து 41 வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த தண்ணி வந்து அப்படியே டேரெக்டாக நம்மளோட சாக்ஸில் படும்போது அந்த உள்ளே இருக்கிற சோப்புத்தூள் எல்லாமே நல்ல தண்ணியில் வந்து கரைஞ்சி நொறையாக வந்துடும். சோப்புத்தூள் வந்து தண்ணியில் சரியாக கரையாததுனால தான் நமக்கு வந்து அந்த சோப்புத்தூள் வந்து துணியிலெல்லாம் போய் திட்டா ஒட்டிடுது. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நல்ல நொறையாக வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் துணியில் வந்து எந்தவித அழுக்கும் இல்லாமல் நல்லா பளிச்சுன்னு புதுசாக துவைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேர்த்துருக்க சோப்புத்தூளும் துணியில் வந்து திட்டா ஒட்டி இருக்காது. இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த டிப்பில் நம்ம வாஷிங் மிஷினில் எவ்வளோ அழுக்கு இருந்தாலும் அதை எப்படி ஈஸியாக சுத்தம் செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாஷிங் மிஷின் க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு லிக்விட் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து நான் வந்து ஒரு 4 எலுமிச்சப்பழம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இந்த எலுமிச்சப்பழத்தை நான் வந்து பாதியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ வந்து இதை நல்லா பிழிஞ்சு எடுத்து சேர்த்துக்கலாம். நீங்கள் எலுமிச்சப்பழத்துக்கு பதிலாக வினிகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து லெமனை நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து நம்ம இன்னொரு பாத்திரத்தில் நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதில் 2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, அதாவது ஆப்ப சோடா இருக்கு இல்லையா, அது சேர்த்துருக்கேன். பேக்கிங் சோடா சேர்த்ததுக்கப்புறமா நல்ல நொறையாக மேலே பொங்கி வரும். அதனால் இந்த மாதிரி அகலமான பாத்திரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வெளியே பொங்கி வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க.
அவ்வளோதான், வாஷிங் மிஷின் க்ளீன் பண்ணுறதுக்கு சூப்பர்பான லிக்விட் ரெடி ஆயிடுச்சு. இந்த வாஷிங் மிஷின் பார்த்தீங்கன்னா நான் க்ளீன் பண்ணி பல மாதம் ஆயிடுச்சு, அதனால ரொம்ப அழுக்காக இருக்குது. இந்த மாதிரி எவ்வளோ அழுக்கு இருந்தாலும் நம்ம கையை வலிக்காமல் ரொம்பவே ஈஸியாக க்ளீன் பண்ணலாம். வாஷிங் மிஷின் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, கண்டிப்பாக ப்ளக் பாயிண்ட்டை வந்து கலத்தி எடுத்துருங்க. நமக்கு சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு. இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்விட் எடுத்துக்கலாம். இப்போ இதில் தொட்டு நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சாஃப்டான ஸ்க்ரப்பர் எடுத்திருக்கேன். ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வந்து யூஸ் பண்ண வேணாம். அதை வச்சு நம்ம க்ளீன் பண்ணோன்னா ஸ்க்ராச்சஸ் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த மாதிரி சாஃப்டான ஸ்க்ரப்பர் எடுத்துக்கோங்க. அல்லது நம்ம பாத்திரம் வளர்க்குறதுக்கு ஸ்பாஞ்ச் மாதிரி யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அதை வச்சு கூட க்ளீன் பண்ணிக்கலாம். அல்லது ஏதாவது ஒரு பனியன் கிளாத்தை வச்சு கூட க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போது நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூடில் இந்த ஸ்க்ரப்பரை வச்சு தொட்டு இந்த மாதிரி வாஷிங் மிஷினில் எங்கெல்லாம் அழுக்கு இருக்கோ அதிலெல்லாம் நல்லா தேய்ச்சி விட்டுறலாம். இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சிங்கனாலே அந்த அழுக்கு எல்லாமே ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்துடும். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக ரிமூவ் ஆகி வருதுன்னு, பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வந்திருக்குன்னு. இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூடில் தொட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வந்திருக்குன்னு. இந்த மாதிரி நிறைய அழுக்கு இருந்துச்சுன்னா தண்ணியில் வந்து லைட்டாக அந்த ஸ்க்ரப்பரை வந்து கழுவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து லிக்யூடில் தொட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். வாஷிங் மிஷின் ட்ரம்முக்கு மேலே வந்து நான் வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்ததாக அந்த மூடி போடுற இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துலையும் அந்த சந்துக்குள்ளெல்லாம் அழுக்கு இருக்கும், அதுலேயும் நம்ம வந்து லிக்விடை தொட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வாஷிங் மிஷின்குள்ளே இருக்கிற ட்ரம்மை வந்து சுத்தம் செய்ய போகிறோம். இந்த மாதிரி லிக்விடை தொட்டு நல்லா தேய்ச்சி விட்டுறலாம். அடுத்து வாஷிங் மிஷினுக்கு உள்ள அடிப்பகுதியில் நான் வந்து இந்த மாதிரி லிக்விடை தொட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கிறேன். இப்போ வாஷிங் மிஷின்குள்ளே லிக்விட் அல்லது பவுடர் போடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்கும் இல்லையா, அதை வந்து வெளியே எடுத்துடலாம். இதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா நிறைய அழுக்கு இருக்கும். எடுத்துட்டு நமக்கு வந்து அடியில் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்விட் இருக்கு இல்லையா, அதில் தொட்டு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுறலாம். எவ்வளோ அழுக்கு இருந்தாலும் இந்த லிக்விட் யூஸ் பண்ணி நம்ம வந்து க்ளீன் பண்ணும்போது அந்த அழுக்கு எல்லாமே ஈஸியாக கலந்து வந்துடும். இப்போ அடுத்ததாக உள்ளே இருக்கிற ஃபில்டரை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இதுக்குள்ளே தான் நம்ம வந்து துவைக்கிற துணியோட அழுக்கு எல்லாமே உள்ளே போய் சேரும். ஸோ இதில் வந்து நிறைய அழுக்கு இருக்கும். இதையும் துணி துவைக்கிற லிக்விட் ஊற்றுற பாக்ஸும் நான் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு வீடியோவோட லாஸ்ட்டில் சொல்கிறேன். இப்போ இதுக்குள்ளேயும் நம்ம வந்து லிக்விடை வச்சு நல்லா க்ளீன் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள் அந்த அழுக்கெல்லாம் எவ்வளோ அழகாக ரிமூவ் ஆகி வருதுன்னு. இப்போ நம்ம வாஷிங் மிஷினோட உள்பகுதியில் நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்விடை வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அடுத்ததாக வாஷிங் மிஷின் வெளிப்பகுதியை நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். வாஷிங் மிஷினை மூடி போட்டுட்டு வாஷிங் மிஷின் வெளிப்பகுதியில் நான் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்விட் எடுத்து இந்த மாதிரி நல்லா ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சி விட்டுறேன். இப்போ நம்ம வாஷிங் மிஷின் வெளியையும் நல்லா தொடச்சி எடுத்தாச்சு. அடுத்ததாக வாஷிங் மிஷின் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேலே இருக்கிற அழுக்கெல்லாம் நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி வாஷிங் மிஷின் ஓரத்தில் சந்துக்குள்ளே அழுக்கு இருந்துச்சுன்னா அது எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதை வந்து இந்த மாதிரி லைட்டாக கத்தியை வச்சு தேய்ச்சிங்கனாலே அந்த அழுக்கு எல்லாமே ஈஸியாக வந்துடும். எல்லா இடத்துலையும் லிக்விடை வச்சு நல்லா க்ளீன் பண்ணி விட்டதுக்கப்புறமா அடுத்து வந்து இதை வந்து கழுவிக்கலாம். நான் இப்போ வந்து ஒரு மக்கில் தண்ணி எடுத்து வாஷிங் மிஷின் ட்ரம்முக்குள்ளே வந்து நல்லா ஊற்றி விட்டுட்டேன். இப்போ அடுத்ததாக நம்ம வந்து ஒரு மக்கில் தண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க. அதை வந்து தண்ணியில் வந்து நல்லா முக்கி பிழிஞ்சு எடுத்து எல்லா பக்கமும் நல்லா தொடச்சி விட்டுடலாம். நான் ட்ரம்முக்குள்ளே மட்டும்தான் தண்ணி ஊற்றிருக்கேன், மற்ற பக்கம்லாம் நான் வந்து நல்லா தொடச்சி தான் எடுக்க போகிறேன். இந்த மாதிரி தண்ணியில் முக்கி நல்லா பிழிஞ்சு எடுத்து தொடச்சிக்கோங்க. இப்போ நான் உள்பக்கம் நல்லா தொடச்சி எடுத்துட்டேன். இப்போ வாஷிங் மிஷின் மூடிட்டு வெளிப்பக்கத்துலேயும் இந்த மாதிரி தண்ணியில் நல்லா முக்கி பிழிஞ்சு எடுத்து தொடச்சி விட்டுறலாம். வாஷிங் மிஷினில் நிறைய அழுக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்ம துணிலாம் போட்டு துவைக்கும் போது அந்த துணிலையும் அந்த அழுக்கெல்லாம் போய் ஒட்டிக்கும். அதனால் நீங்கள் 3 to 4 மாதம் ஒருக்காவது இந்த மாதிரி வாஷிங் மிஷினை ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினை சுற்றி நான் வந்து ஈர துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்டேன். அடுத்ததாக நம்ம வந்து ஒரு காஞ்ச துணியை வச்சு இந்த வாஷிங் மிஷின் ஃபுல்லாக நல்லா தொடச்சி எடுத்துடலாம். வெளிப்பக்கம் மட்டும் தொடச்சா போதும், உள்பக்கம் வந்து துடைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம வாஷிங் மிஷினோட ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, ஒயர் ப்ளக்லையுமே இந்த துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி ப்ளக்கில் ஈர துணியை வச்சு துடைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா ஒரு காஞ்ச துணியை வச்சு ஈரம் எதுவும் இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துருங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வாஷிங் மிஷின்குள்ளே வந்து நம்ம லெமன் அதுக்கப்புறம் பேக்கிங் சோடாலாம் போட்டு அந்த ட்ரம்மில் வந்து க்ளீன் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால நம்ம வந்து குயிக்காக வாஷிங் மிஷினை ரன் பண்ணி விட்டுடலாம். ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நான் வந்து வாட்டர் லெவல் வந்து 18 லிட்டர் சூஸ் பண்ணியிருக்கேன். என்னோட வாஷிங் மிஷினில் பார்த்தீங்கன்னா மினிமம் டைமே 30 மினிட்ஸ் தான் இருக்குது. உங்கள் வாஷிங் மிஷினில் வந்து 30 மினிட்ஸ் கீழே மினிமம் டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அது கூட சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து 30 மினிட்ஸ் சூஸ் பண்ணுறேன். ஸோ வந்து ப்ரோக்ராம் வந்து 6 கொடுத்துருக்கேன். ஸோ 30 மினிட்ஸ் வந்து இது வந்து ரன் ஆகும். 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் வந்து எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போது நான் வந்து ஒரு கடாயில் தண்ணி வச்சு சூடு பண்ணியிருக்கேன். தண்ணி வந்து ரொம்ப கொதிக்க இருக்கணும்னு அவசியம் இல்லை, கை பொறுக்கிற சூட்டில் இருந்தாலே போதும். தண்ணி நல்லா சூடானதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு துணி துவைக்கிற லிக்யூட் இருக்கு இல்லையா, அதுதான் சேர்த்துருக்கேன். துணி துவைக்கிற லிக்யூடுக்கு பதிலாக நீங்கள் துணி துவைக்கிற பவுடர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம்.
மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம வாஷிங் மிஷினில் அந்த துணி துவைக்கிற லிக்யூடெல்லாம் ஊற்றுறதுக்கு பாக்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த பாக்ஸை வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே வாஷிங் மிஷினில் நம்ம வந்து கலத்தி எடுத்து அந்த ஃபில்டரையும் ஆட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு நம்ம வந்து இதை வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம். இந்த ஃபில்டர் பேக்குக்குள்ளே நிறைய அழுக்கு சேர்ந்துருக்கும். நம்ம இந்த மாதிரி செய்யும்போது பார்த்தீங்கன்னா அந்த அழுக்கு வந்து பாதி அழுக்கு அதுவும் அந்த தண்ணியில் வந்து ரிமூவ் ஆகி வந்துடும். இப்போது 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த தண்ணியிலேயே நிறைய அழுக்கு வந்து வெளியே வந்திருக்கு. இந்த தண்ணியோட கலரே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன் எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு. இப்போ அடுத்ததாக நான் இந்த மாதிரி ஒரு கட்டிங் போர்டு எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் இந்த ஃபில்டர் பண்ணுறது வந்து இந்த மாதிரி பேக் டைப்பில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக அந்த அழுக்கெல்லாம் ரிமூவ் ஆகி வந்துடும். நான் வந்து இதுக்கு வந்து ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு இதுக்கு மேலே வந்து அழுக்கு இருக்கிற இடத்துலலாம் நல்லா தேய்ச்சி விடுறேன். ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சிங்கனாலே அந்த அழுக்கு எல்லாமே வந்துடும். இதுலேயும் அந்த ஸ்க்ரப்பரை வச்சு உள்பக்கமும் வெளிப்பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டுட்டேன். இப்போ நம்ம வந்து ஃபில்டரும் இதையும் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. அவ்வளோதான், நம்ம இதை வந்து க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ 30 நிமிஷம் வாஷிங் மிஷின் வந்து ஓடி முடிஞ்சிடுச்சு. நம்ம க்ளீன் பண்ணி எடுத்ததை உள்ளே மாட்டிடலாம். ஃபஸ்ட்டு இந்த லிக்யூட் ஊற்றுற பாக்ஸை வந்து நான் வந்து மாட்டி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து ஃபில்டரை வந்து மாட்டி விட்டுறலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வாஷிங் மிஷின் எவ்வளோ பளிச்சுன்னு புத்தம் புதுசாக ஆயிடுச்சுன்னு. 30 நிமிஷத்துக்கு வாஷிங் மிஷின் ஓடி முடிச்சதுக்கப்புறமா வாஷிங் மிஷினை ஓப்பன் பண்ணி வச்சுருங்க. ஒரு 1 மணி நேரமாவது ஓப்பன் பண்ணி வைங்க. அப்போ தான் உள்ளே இருக்கிற ஈரம் எல்லாமே நல்லா காயும். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து துணி துவைக்கணும்னா துவைச்சிக்கலாம். 3லேருந்து 4 மாதத்துக்கு ஒருக்காவது இந்த மாதிரி சுத்தம் செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.